இது ஓட்டு அரசியல் வாக்கு வங்கி அரசியல் கிடையாது. நான் கூட வருகின்ற தேர்தலை போட்டி போடுவதை குறித்து மறுபரிசீலனை செய்ய தயாராக இருக்கிறேன். மோடிஜி வித்தைகளை நம்பாத ஒரு தமிழ் தேசிய அரசியல் கூட்டம் இந்த மண்ணில் இஸ்லாமியர்கள் என்பது என் ரத்த உறவு, என் தொப்புள்குடி உறவு. இங்க சொன்னாங்கல்ல, 1000 இஸ்லாமிய உறவுகளாக இருக்கலாம். மதத்தின் பெயரால் இங்க இருக்கின்ற எந்த உறவுகள் மீது சிறு தூசுப்பட்டாலும் முதலில் வேல்முருகனும் அவன் தம்பிகளும் இங்கு வருவார்கள் என்கிற புரிதலை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அதைத்தான் இங்கு பேசுகின்ற போது சகோதரர்கள் குறிப்பிட்டார்கள். அதுபோன்று பீடி குடிக்காம, சிகரெட் அடிக்காம, தண்ணி அடிக்காம, எந்த தீய கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகாம எண்ணற்ற என் இஸ்லாமிய உறவுகள் நீங்க உருவாகி வாங்க. பழனி பாபா பாசறையில பயின்று அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய பேச்சு, அவருடைய வீரம், அவருடைய சமூக நல்லிணத்திற்கு அவர் ஆற்றிய உரை, இதையெல்லாம் உள்வாங்கி நீங்கள் அரசியல் களத்தில் அதிகாரம் செலுத்த வரணும். இன்றைக்கு பீகாரிலே பாரதிய ஜனதா என்பது மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறாங்க. உண்மையான பீகார் மக்கள் ஓட்டு போட்டா வெற்றி பெற்றாங்க. அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஓட்டர் லிஸ்ட்ல என்ன தில்லுமுள்ளு, எஸ்ஐஆர்ல என்ன தில்லுமுள்ளு, ஏன்டா 65 லட்சம் வாக்காளர்களை நீ வீக்கினா என்று கேட்டா 20 லட்சம் பேர் செத்து போட்டாங்கன்னா, அவங்க உயிரோடு இல்லன்னா, அங்க எதிர்கட்சிகள் பல லட்ச கணக்கான பேர் திரண்டு பேரணி போராட்டம் நடத்தினா, மறுநாள் 20 லட்சம் பேர் உயிரா வந்துட்டாங்கன்னு சேர்த்துக்கிட்டான். இதுதான் தில்லாலங்கடி அரசியல். இந்த அரசியலை இங்கேயும் செய்து இந்த வட இந்தியர்கள் நீங்க காட்டாலையில 25,000 பேர்ல கிட்டத்தட்ட 15,000 பேர் வட இந்தியர்காரர் இருக்காங்கல்ல, இவனுக்கு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கொடுத்துட்டான் மோடி. அப்புறம் இந்தியா ஒரே நாடு ஒரே ஓட்டு இப்ப குடும்பத்தை கொடுக்கிறான். தமிழ்நாட்டுல ஒரிசா பவன், பீகார் பவன், அஸ்ஸாம் பவன், அந்த மாநிலத்தினுடைய IAS அதிகாரிகள் சீஃப் செக்ரட்டரி கேரள கொண்டு வந்து நியமிச்சு அவனுக்கு வீடு வீடா இங்க இருக்கிற இந்திக்காரனுக்கு எல்லாருக்கும் ஓட்டர் ஐடி கார்டு கொடுக்கறான். நான் கேட்கிறேன், நீங்க எந்த இந்திக்காரனை வேணுமாலும் போய் கேளுங்க, யாரா நீ ஓட்டு போடுவேன்னா, நான் CPM-க்கு போடுவேன், இடதுசாரி கம்யூனிஸ்டுக்கு போடுவேன், இல்லது வலது கம்யூனிஸ்டுக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு பாக்குறீங்களா? இல்ல இல்ல, அவன் நம்ம ஓட்டு மோடிஜிக்கு நாம குத்துது, மோடிஜி ஜெயிக்குது அப்படின்பா. அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற இஸ்லாமியர்களும் தமிழ் தேசியர்களும் தமிழ் நாட்டில் வாழக்கூடிய இடதுசாரி சக்திகளும் இங்கு பகுத்து ஆய்ந்து பகுத்தறிவோடு புரிதலோடு இந்த மண்ணுக்கான மக்களுக்கான அரசியல் செய்யக்கூடிய நல்லவர்களுக்கு வாக்களிப்பான். ஆக நல்லவர்கள் வெற்றி பெற முடியாது. இவர்கள் தான் பீகாரை போல நாளை வெற்றி பெறுவதற்கான சூட்சமம். 2011 தேர்தல் வாக்கு, அதுல 35 லட்சம் பேர் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் வாக்குரிமை பெற்றவனாக இருக்கிறான். ஓட்டர் எடுத்து பார்த்தா எல்லாம் குருமே பாண்டே சாண்டே பாண்டே மாண்டேன்னு வருது, பேரு வாயில வரல. அதே மாதிரி இப்ப 1 கோடி பேரை சேர்க்க போறேன்றான். எனக்கு கிடைச்ச தகவல், ஒரு தேர்தல் ஆணையத்தில் பணி செய்கின்ற ஒரு மூத்த IAS அதிகாரி சொல்லுகிறார், 75 லட்சம் பேரை வட இந்தியர்கள் இங்கு கட்டிட தொழிலாளராக நாத்து நடுகின்ற, அறுப்பு நடுகின்ற, இன்றைக்கு சுகாதார பணிகளை செய்கின்ற, தனியார் தொழிற்சாலைகள் வேலை செய்கின்ற, கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல் போன்ற பகுதிகளிலும் சென்னையிலும் வேலை செய்கின்ற 75 லட்சம் பேரை வாக்காளர்களாக சேர்க்க போறோம் அப்படின்றாங்க.